நீங்க 10th படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டா மும்முரமா எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்க நேரம் இது. இருந்தாலும் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். 10th முடிச்சுட்டு என்ன செய்யலாம்? +1 +2ன்னு ஹையர் செகண்டரி படிக்கலாமா? ஐடிஐ போலாமா? இல்ல டிப்ளமோ படிக்கலாமான்னு பல யோசனைகள் இருக்கும். பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது டிப்ளமோ கோர்ஸ் பத்தி இன்ன டவுட் ஒரு கிளியரான ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. டிப்ளமோ படிப்பு பலவிதமான ஃபீல்ட்ஸ்ல இருக்கு. ஹெல்த் கேர்ல இருக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, இன்ஜினியரிங்ல இருக்கு, டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் டிசைன்ல இருக்கு. அதை தவிர யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து சாதாரண கம்ப்யூட்டர் சென்டர் வரைக்கும் ஆஃபர் பண்ற 6 months 1 year டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நாம இதுல பிரைமா இருக்கிற இன்ஜினியரிங் டிப்ளமோ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படிப்பு சென்னையில் உள்ள டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லப்படுற டோட்டால அப்ரூவ் செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற பாலிடெக்னிக் காலேஜஸால வழங்கப்படுகிறது. இந்த பாலிடெக்னிக்ஸ்குள்ள நுழைவது எப்படி? இதற்கு பேசிக் எலிஜிபிலிட்டி 10th படிச்சிருக்கணும். 10th முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க அப்ளை பண்ணலாம். இந்த இன்ஜினியரிங் டிப்ளமோன்றது ஒரு 3 வருட பட்டய படிப்பு. இது ஒரு வழி. இன்னொரு வழி 10th முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி, அதாவது +1 +2 முடிச்சிட்டோம் டிப்ளமோ படிக்கலாம். இப்படி போனா லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம்ல போகலாம். அதாவது டிப்ளமோல ஃபர்ஸ்ட் இயர் படிக்காம டைரக்டா செகண்ட் இயர் சேர்ந்துடலாம். அப்ப செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர்னு இந்த டிப்ளமோவை 2 வருஷத்துல முடிச்சிடலாம். ஆனா +2 முடிச்ச எல்லாருமே டிப்ளமோ ஜாயின் பண்ண முடியாது. +1 +2ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தட் இஸ் பிசிஎம் இருக்கிற சயின்ஸ் குரூப் 1, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கிற சயின்ஸ் குரூப் 2, இவை ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிற பயோமேக்ஸ், காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் குரூப், வொகேஷனல் குரூப்னு நிறைய குரூப்ஸ் இருக்கு. இதுல காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப்ஸ் தவிர மற்ற இன்ஜினியரிங் ரிலேட்டட் குரூப்ஸ்ல படிச்சவங்க எல்லாரும் டிப்ளமோக்கு அப்ளை பண்ண முடியும். மூணாவது வழி 10th முடிச்சதுக்கு அப்புறம் ஐடிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ வரலாம். இதுலயும் டைரக்டா செகண்ட் இயர்ல டிப்ளமோவை ஜாயின் பண்ணலாம். அதனால டிப்ளமோவை 2 வருஷத்துல முடிச்சிடலாம். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஐடிஐல 2 years கோர்சஸ் முடிச்சவங்க மட்டும்தான் இப்படி லேட்டரல் என்ட்ரி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். 1 year கோர்சஸ் முடிச்சவங்க டிப்ளமோவை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தான் படிக்கணும். டைரக்டா செகண்ட் இயர் சேர முடியாது. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டிப்ளமோல இருக்கு. +2 முடிச்சுட்டு பிஇ பிடெக் ஜாயின் பண்ணலான்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் பொதுவா 4 years டியூரேஷன் கொண்டவை. இந்த கோர்சஸை டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் ஜாயின் பண்ண முடியும். டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி மூலமா டைரக்டா செகண்ட் இயர் சேர்ந்து 3 வருஷத்துல பிஇ ஆர் பிடெக்கை படிச்சிடலாம். ஐஐடி, என்ஐடி, IIIT போன்ற பிரீமியர் காலேஜஸ்ல சேர்ந்து படிக்க ஜேஇஇ எக்ஸாம் எழுதணும். +2 முடிச்சவங்க தானே சார் இந்த எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்குறீங்களா? +2 மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்களும் ஜேஇஇ எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீட், ஜேஇஇ போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத ஸ்பெஷல் கோச்சிங் 10th அல்லது +1 அல்லது டிப்ளமோ படிக்கும்போது இருந்தே எடுத்துக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட கோச்சிங் கொடுக்கிற சென்டர்ஸ்ல முக்கியமான ஒன்று வேதாந்த். இதுல படிக்கிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கேரண்டி உண்டு. இல்லைனா 100% ஃபீ ரிஃபண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னை அண்ணா நகர்லேயே வேதாந்த் அதனோட லேர்னிங் சென்டர் ஒன்றை புதுசாக திறக்க போகுது. February 4 சண்டே அன்னைக்கு மார்னிங் 10:30 மணிக்கு சென்டரோட லான்ச் நடக்க போகுது. ஸோ தவறாமல் லான்ச் அட்டன் பண்ணி ஜேஇஇ நீட் பற்றின தகவல்களை அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேத் மராத்தான் போன்ற ஈவெண்ட்ஸ் இருக்கு, ப்ரைஸஸும் இருக்கு. அதனால மறக்காம உங்க பேரண்ட்ஸோட லான்ச்சை அட்டன் பண்ணுங்க. அப்படி லான்ச் டேட் அன்னைக்கு சென்டருக்கு போகிறவங்க ஒரு RSVP ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்முக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சரி, நான் ஏன் டிப்ளமோ படிக்கணும், அப்படி என்ன இதில் இருக்குன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இது கம்ப்ளீட்டாக ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ரோக்ராம். அதாவது தொழில்நுட்ப படிப்பு. இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிற பல்வேறு வேலைகளை கவனிக்க, மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ண, சூப்பர்வைஸ் பண்ண, அசிஸ்ட் பண்ண ஆட்கள் தேவை. அதற்கான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கும் கோர்ஸ் தான் டிப்ளமோ. இந்த கோர்ஸில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதாவது தமிழ்நாடு பாலிடெக்னிக்ஸ்ல மட்டும் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, மெரைன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கார்மெண்ட் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப்னு 17 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை எடுத்து படிக்கலாம். அடுத்தது மினிமம் எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ். அதாவது டிப்ளமோ படிக்க 10th முடிச்சிருந்தா மட்டும் போதும். ஏஜ் லிமிட்டே கிடையாது. +1ல இருக்கிற மாதிரி இந்த குரூப் படிக்கணும் அந்த குரூப் படிக்கணும்ன்ற கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லை. உங்க 10th மார்க்ஸே போதும். ஸோ ஈஸியாக அப்ளை பண்ணி அட்மிஷன் வாங்கிடலாம்.
நெக்ஸ்ட் பைலிங்குவல் ஸ்டடி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தாலும் பெரும்பான்மையான பாலிடெக்னிக்ஸில் தமிழ்லையும் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. எக்ஸாமும் தமிழ் அல்லது இங்கிலீஷ்னு உங்களுக்கு விருப்பப்பட்ட மொழியில் எழுதலாம். கொஷின் பேப்பர் ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் தமிழ் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தமிழ் ஆங்கிலம்னு இந்த 2 மொழியில் எதில் வேணால் பதிலளிக்கலாம். மேக்ஸ் யுவர் ஜாப் ரெடி. வேலை வாய்ப்புகள் மிக அதிகம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஇ ஆர் பிடெக் டிகிரி. டைரெக்டாக செகண்ட் இயர்லேயே ஜாயின் பண்ணிடலாம். ரெகுலரில் பிஇ படிக்க முடியலன்னா பார்ட் டைமில் பிஇ படிக்க முடியும். ஆனால் பார்ட் டைம் பிஇ பொதுவாக கவர்மெண்ட் காலேஜஸில் தான் இருக்கும். ஸோ அந்த வசதி இல்லாதவங்க அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ன்ற AMIEன்ற படிப்பை படிக்கலாம். இது பிஇக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி. இதை படித்து முடிச்சுட்டு உங்களால் ME PhD கூட பண்ண முடியும். தேர்ட் ஆப்ஷன் தான் ஜாப்ஸ். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு ஏராளமான பணிகள் கவர்மெண்ட் ப்ரைவேட்னு 2 கம்பெனிஸ்லேயும் காத்துட்ருக்கு. பொதுவாக கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு ஆவரேஜாக மாதம் 15,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசியாக லோயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். பிஇ பிடெக்கை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ படிக்க ஆகும் செலவு மிக குறைவு. இது ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்ராக்சிமேட்டாக வருஷத்துக்கு 2,300 ரூபா தான் ஃபீ கட்ட வேண்டியிருக்கு. டோட்டலாக ஒரு 8,000 ரூபாய் இருந்தால் கோர்ஸையும் முடிச்சிடலாம். ஆனால் ப்ரைவேட் பாலிடெக்னிக்கில் ஃபீ கொஞ்சம் அதிகம்தான். ஆவரேஜாக வருஷத்துக்கு 20,000 ரூபாய் ஆகலாம். நான் சொல்கிறது ஆவரேஜ் தாங்க. 30,000-40,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குகிற பாலிடெக்னிக்ஸும் உண்டு. கடைசியாக பாலிடெக்னிக் அட்மிஷன்ஸ் பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். இந்த அட்மிஷன் ப்ராசஸை கண்டக்ட் செய்கிறது டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், தட் இஸ் DOT. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பாலிடெக்னிக்ஸ்லேயும் உள்ள டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கான அட்மிஷனை நடத்துது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தனித்தனியாக எந்த ஒரு பாலிடெக்னிக்கும் அப்ளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுடைய 10th மார்க்கு பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் இல்லை. அப்ளை பண்ணும்போதே என்னென்ன பாலிடெக்னிக், அவற்றில் எந்தெந்த கோர்சஸ்னு ஒரு லிஸ்ட்டை உங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துடணும். உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட்டில் சீட் அலாட்மெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிவிடுவாங்க. இந்த அட்மிஷன் ப்ராசஸ் மூலம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸ், கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக்ஸ், அட்டானமஸ் பாலிடெக்னிக்ஸ் மற்றும் செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ்னு மொத்தம் 522 பாலிடெக்னிக்ஸில் எங்கே வேணும்னாலும் அட்மிஷன் வாங்கலாம். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் மே மாதம்தான் அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 10th ரிசல்ட் வந்த உடனே ரெகுலராக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்ளை பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 10th எக்ஸாம்ஸ் அண்ட் டிப்ளமோ அட்மிஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.